ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நீ ஒரு உறவை உயிராக நினைத்து வருகிறாய். அந்த உறவு எந்த நேரத்திலும் உன்னை விட்டு விலகாமல் உன்னுடனேயே இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறாய். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்று உனக்கு புரியாமல் கண்மூடித்தனமாக நின்று கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தும் நீ தேடியிருக்கும் வழி உனக்கு சரிதானா என்று யோசனைகள் செய்து செய்து உன் நிம்மதியை குலைத்துக் கொண்டிருக்கிறாய். அன்பு பிள்ளையே, வாழும் நாட்களில் அன்பாகவும் பாசமாகவும் பரிவாகவும் பேச ஒரு உயிர் தன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை என் தங்கமே. ஆனால் அதில் தேர்ந்தெடுக்கும் நபர்தான் முக்கியமான உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நபர் என்று தெரிந்தும் அந்த விஷயத்தில் நீ அலட்சியம் காட்டுவது தவறுதானே? தங்கமே, உன் மனதிற்கு பிடித்த உறவு உன்னை விட்டு விலகிவிடுமோ என்ற அச்சத்தில் நீ எடுக்கும் காரியம் எல்லாம் தவறாகத்தான் இருக்கிறது. குள்ளநெறி கூட்டத்தில் ஒரே ஒரு உயிர் மட்டும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறது என்று நான் ஏன் சொல்ல வேண்டும்? குள்ளநெறி கூட்டம் என்பது யார்? அதில் இருப்பவர் ஏன் உன்னை மனதார நேசிக்கிறார் என்று நான் சொல்கிறேன். பொறுமையாக நான் சொல்வதை ஆழ் மனதில் வைத்துக்கொள் தங்கமே. சில நேரங்களில் அல்ல, பல நேரங்களில் உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பது இங்கே பலருடைய எண்ணமாக இருக்கிறது. அதை மட்டும் நடத்திவிடாதே. கவனமாக இரு. இழப்பது சொத்தாக இருந்தால், பணமாக இருந்தால் நாளை திரும்ப பெற்றுவிடலாம். ஆனால் அதே இடத்தில் உன் சுயமரியாதையை நீ விட்டுவிட்டால் எந்த நேரத்திலும் அதை திரும்ப எடுத்துவிட முடியாது என் கண்ணே. ஏனென்றால் இங்கே எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பது மிகவும் சிரமமான விஷயம். 1000 நல்ல விஷயங்கள் நீ செய்திருப்பாய். சிறு துளி ஏதேனும் தவறு செய்துவிட்டால் அந்த 1000ம் மறைந்துவிடும். இந்த சிறு துளிதான் பெரிய ஒரு புள்ளியாக, கரும்புள்ளியாக அது உன் வாழ்க்கையை மறைத்துவிடும் என் தங்கமே. அதன் பின்னால் நீ என்ன செய்தாலும் பலனில்லாமல் தான் போய்விடும். எந்த நேரத்திலும் சுயமரியாதையை மட்டும் எந்த இடத்திலும் விட்டு விடாதே. அதே போல நீ இப்போது உயிராக நினைத்து கொண்டிருக்கும் உறவு உன்னிடத்தில் உண்மையாக இருக்கத்தான் செய்கிறதா, இல்லை என் கைவிட்டு போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்து வரும் உனக்கு உன் அன்னை ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன். கவனமாக கேள், ஆழ் மனதில் வைத்துக்கொள். உனக்காகத்தான் இந்த அன்னை ஆண் பெண் உருவத்தை 48 நாள் பூஜையில் வைத்துக்கொண்டு உனக்காக காத்திருக்கிறேன். நான் சொல்லும்படி இந்த ஆண் பெண் உருவத்தை வாங்கி நீ செய்யும் பரிகாரத்தால் உன்னை நெருங்கி வர வேண்டும் என்ற உறவை நீ கைப்பற்றி விடலாம். உன்னை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற உறவையும் நீ கைப்பற்றி விடலாம். அன்பு பிள்ளையே, இழந்த நிம்மதியை நீ மீண்டும் பெற்றுவிடலாம். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் 108 மூலிகை கலந்த சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி பரிகாரங்களை செய்து இழந்த உறவை பெற வேண்டும் என்ற உறவை, இழந்த நிம்மதியை, இழந்த சந்தோஷத்தை நீ பெற்று வாழ வேண்டும். அன்பு பிள்ளையே, நீ விரும்பும் உறவின் மனதில் எந்த விதமான தவறான காரியங்கள் இருந்தாலும் அதை எடுத்து போட்டு அந்த வாழ்க்கையை உனக்காக கொடுக்க காத்திருக்கிறேன். மனதில் இருக்கும் சஞ்சலத்தை எடுத்து போட்டு உடனடியாக நான் சொல்லும் பரிகாரத்தை செய்து உன் வாழ்வை இனிமையாக்கிக்கொள். நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டு. பிள்ளை, இதையெல்லாம் நம்ப மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், ஆனால் என் உறவை பெற்று விடுவேன் என்ற உன் எண்ணத்திலேயே நீ இருந்தால் நீ நினைக்கும்
விரும்பும் எதிர்பார்க்கும் உறவை இழந்து விடுவாய். ஜாக்கிரதையாக இரு. ஓம் சக்தி. நன்றி.